ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்டர் கிராஸ்கட் ஒயர் கூட எப்படி போடுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு 1.5 ரோல் ஒயர் நமக்கு தேவைப்படும். ப்ரௌனில் 1.25 ஒயர், சாண்டிலில் 1/4 ரோலும் நமக்கு தேவைப்படும். இது ஒரு மீடியமான சைஸ் ஒயர் கூட தான். லஞ்ச் கூடையோட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ரொம்ப பெரிய கூட அங்கங்கே நமக்கு இந்த டைமண்ட் ஷேப் மாதிரி கிடைக்கும். இப்போ இது எப்படி போடுறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்கு நான் 3 கட்டு ஒயர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் கலரில் 2 கட்டும், சாண்டலில் 1 கட்டும் எடுத்திருக்கேன். இப்போ ப்ரௌன் கலர் ஒயரில் தான் நம்ம ஒயரை கட் பண்ணணும். இது ஸ்கேல் அளவில் 8.5 அடி நம்ம கட் பண்ணணும். 8.5 அடியில் 36 ஒயர் ப்ரௌன் கலரில் நம்ம கட் பண்ணணும். இப்போ நான் அந்த சைடில் உள்ள ஒயர்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படியே வச்சுக்கலாம், இல்லைனா கவர் மூலயமா வச்சுட்டே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக அது மாதிரி கட் பண்ணிக்கங்க, சிக்கு இல்லாமல் பார்த்து எடுத்து. இப்போ நான் ஸ்கேலில் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸ்கேலில் இதை மாதிரி அளந்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 8.5 அடி, கரெக்டாக 8.5 அடிக்கு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி ஒயர் மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த ஒயர் அளவுக்கே மீதி ஒயரெல்லாம் நம்ம அளந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதே அளவுக்கே நான் மெஷர்மெண்ட் பண்ணி அடுத்த ஒயரை நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம 36 ஒயரும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நான் எல்லா ஒயரையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். எடுத்துட்டு இப்போ இதில் நம்ம நாட் போடணும். ஒவ்வொரு கட்டு ஃபுல்லாமே கட் பண்ணிவிட்டு இன்னொரு கட்டில் கொஞ்சம் ஒரு 6-7 ஒயர் கட் பண்ணேன். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க ஒயரில் இதை மாதிரி 2ஆக மடிச்சுக்கணும். இதுக்கு நமக்கு ரன்னிங் ஒயர்லாம் தேவைப்படாது. 2 ஒயரையும் கட் பண்ண ஒயர் எடுத்து 2 ஒயரையும் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு நம்ம நாட் போடணும். நாட் போட்டுட்டு 2 ஒயருமே ஈவனாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இதே மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கங்க. லைட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ரொம்ப இருக்கக்கூடாது. இப்போ நான் 2 ஒயரையும் சரி பண்ணிட்டேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால சரி பண்ணி போடுறேன். இப்போ ஈவனாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரியே நம்ம எல்லா ஒயர்லேயும் நாட் போடணும். இப்போ சாண்டல் கலர்லேயும் நான் அது மாதிரி 12 ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நாட் போட்டுட்டேன் பாருங்கள். ப்ரௌன் கலரில் நாட் போட்டுட்டேன். இப்போ சாண்டலில் கட் பண்ணதுலேயும் நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் சாண்டல் கலர் ஒயரை எடுத்திருக்கேன் ஜாயின் பண்ணதை. அதுக்கு அடுத்து நம்ம ப்ரௌன் கலர் அதில் ஜாயின் பண்ணணும். இப்போ ப்ரௌன் கலர் ஒயரும் 1 எடுத்திருக்கேன். இப்போ இதை மாதிரி 2 பட்டனும் ஈவனாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். மேலே கிராஸாக 2 ஒயர் போகும் பாருங்கள். அந்த 2 ஒயர்லேயும் தான் நம்ம நாட் போடணும். நாட் போட்டுட்டு ஒயரை நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க, லூஸ் இல்லாமல். இப்போ போட்டாச்சு. அதே மாதிரி பின் சைடும் திருப்பிட்டு அந்த சைடும் நம்ம கிராஸாக போகிற ஒயரில் நாட் போடணும். இப்போ நாட் போட்டாச்சு. இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணணும். இப்போ சாண்டலுக்கு அடுத்து ப்ரௌன் நம்ம ஜாயின் பண்ணோம். அதுக்கு அடுத்ததும் நம்ம ப்ரௌன் தான் ஜாயின் பண்ணணும். இப்போ 2த்தையும் ஈவனாக வச்சா கிராஸாக 2 ஒயர் போகுது பாருங்கள். அதில் தான் நம்ம நாட் போடணும். மேலே நாட் போட்டதும் அடியிலையும் அதோட நாட் போட்டுருங்க. ஒயரை நல்லா இழுத்து 2 பட்டனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போடணும். போட்டிருக்கேன் பாருங்கள். அது திருப்பிட்டு அடியிலையும் இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும் கிராஸாக போகிற ஒயரில்.
ஏற்கனவே போட தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், புதுசாக போடுறவங்களுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது ஈஸி தாங்க, சீக்கிரமாக கூடையும் போட்டு முடிச்சிடலாம். இப்போ 2 பட்டன் நம்ம 3 பட்டனும் சேர்த்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ 4வதும் ப்ரௌன் கலர் தான் எடுக்கிறேன். அதையும் இதை மாதிரி ஈவனாக வச்சுட்டு கிராஸாக போகிற ஒயரில் நம்ம பட்டன் போடணும். பாருங்கள், இப்படி வச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் கிராஸாக 2 ஒயர் போகுதுன்னு. அதில் தான் நம்ம பட்டன் போடுறோம். நான் உங்களுக்கு ஒரு 5-6 பட்டன் போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் தெரியும், புதுசாக போடுறவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான். ஒவ்வொரு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணும்போதும் 2 சைடுமே போடணும், மேலேயும் அடியிலையும். இப்போ பாருங்கள், 4 பட்டன் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த சைடு வந்து எத்தனை பட்டன் ஜாயின் பண்ணியிருக்கோன்னு பாரு. 6 பட்டன் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். சாண்டில் சேர்க்காமல், சாண்டில் சேர்த்து 7 பட்டன், அதுக்கு அடுத்தது சாண்டில். இதையும் நம்ம எப்பொழுதும் போல தான் கிராஸாக அது மாதிரி இப்படி நேராக வச்சுட்டோம்னா கிராஸ் ஒயர் வரும், அதில் பட்டன் போடணும். இதில் எப்படி வரும்னா சாண்டில் 1, ப்ரௌன் 6 பட்டன், திருப்பி சாண்டில் வந்து 2 நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த கிராஸ் ஒயர் 2த்தையும் நம்ம பட்டன் போடுறோம். இப்போ அடுத்ததும் நம்ம சாண்டில் தான் ஜாயின் பண்ணணும். ஒயரை ஜாயின் பண்ணும்போது நல்லா ஏற்கனவே இருக்கிற பட்டனோட சேர்ந்து இருக்கிற மாதிரி இழுத்து ஜாயின் பண்ணுங்கள், லூஸாக நம்ம போடக்கூடாது. இப்போ ஒயர் தனியாக நிற்கிது பாருங்கள், இது மாதிரி நிற்கக்கூடாது, நம்ம இழுத்து நல்லா ஒயரை பட்டன் போடணும். இப்போ அடியிலையும் போடுறேன். இது நம்ம இந்த ஒயர்லாம் ஜாயின் பண்ணுற வரைக்கும் தான் மேலே அடியில் அப்படின்னு மாற்றி மாற்றி போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரே சைடே போட்டுட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம ப்ரௌன் கலரு பட்டன் தான் ஜாயின் பண்ணணும். அடுத்து ப்ரௌன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன், அதையும் இந்த மாதிரி கிராஸில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ அந்த சைட் ஜாயின் பண்ணியாச்சு, திருப்பிட்டு இந்த சைட் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாமே ஜாயின் பண்ணிட்டு வரணும். ஒரு சாண்டில் 6 ப்ரௌன், 2 சாண்டில், அடுத்தது 6 ப்ரௌன், அடுத்தது 2 சாண்டில், அடுத்தது 6 ப்ரௌன், அடுத்தது ஒரு சாண்டில், இதே மாதிரி வரும் மாற்றி மாற்றி. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் நீட்டும் ஃபுல்லாக எல்லா ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், சாண்டில் ப்ரௌன், 2 சாண்டில் ப்ரௌன், 2 சாண்டில் ப்ரௌன், அடுத்தது ஒரு சாண்டில், அது மாதிரி இடையில வந்து 6 ப்ரௌன் வரும் எல்லாத்துலேயும். இப்போ நம்ம மேலே கிராஸாக போகுது பாருங்கள், அந்த ஒயரெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மேலே உள்ளதையும் கீழே உள்ளது ரெண்டுத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். அதாவது 9 லைனுக்கு நம்ம சென்டர் லைன் வந்து சாண்டில் ஆரம்பித்தோம் பாருங்கள், அது அந்த பட்டனை சேர்த்து 9 பட்டன் மேலே வரைக்கும் வரணும். அது வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரணும் கிராஸ் ஒயர்ஸை. அதுக்கு இடையில வர கிராஸ் ஒயர் எல்லாத்தையும் நம்ம இதை மாதிரி ஜாயின் பண்ணிட்டு வரணும். நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் மேலே, இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாமே ஜாயின் பண்ணிட்டு வரணும். அந்த சென்டர் பட்டனையும் சேர்த்து மேலே 9 பட்டன் வர அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரணும்.
இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இது அதுக்கு அடுத்தது 2வது பட்டனும் நம்ம மேலே போட்டுட்டோம். ஃபஸ்ட் மொத்தம் 4 பட்டன் மேலே போட்டிருக்கோம். இதே மாதிரி மொத்தம் 9 அந்த சாண்டில் சேர்த்து போடணும். 2 சைடும் இதை மாதிரி போடணும். இப்போ போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ போட்டாச்சு அடி ஃபுல்லாக. நம்ம இந்த சாண்டல் பட்டன்லேருந்து அந்த சாண்டல் வரைக்கும் மொத்தம் 9 பட்டன் போட்டிருக்கேன். அதே மாதிரி 2 சைடும் போட்டாச்சு. போட்டு நமக்கு அடி இப்படி தான் இருக்கும். இப்போ மூளை திருப்புறது, இந்த 2 சாண்டல் ஒயர் போது பாருங்கள், அந்த 2 சாண்டல் ஒயர்லேயும் நம்ம பட்டன் போடணும். பட்டன் போட்டுட்டா மூளை திரும்பிடும். கிராஸ் கட் கூடையில் இப்படி தான் வரும். ரெண்டு பட்டனையும் நம்ம இழுத்து டைட்டாக போடணும். ஒயரையும் பாருங்கள், இங்கே மூளை திருப்பியாச்சு. இதே மாதிரி தான் நம்ம 4 சைட்லேயும் இந்த மாதிரி சாண்டல் கலர் ஒயர் வரும். அதில் நம்ம நாட் போடணும். இப்போ 2வது சைடு போடுறோம் பாருங்கள். இதே மாதிரி 4 சைடு போட்டு வச்சுங்க. போட்டு வச்சுட்டு நம்ம ஒயரை இந்த சைடு போகிற ஒயரை அந்த சைடு பட்டனும், அந்த சைடில் போகிற ஒயரை அந்த சைடில் உள்ள ஒயரோட பட்டனும் போட்டுகிட்டே வரணும். இப்போ இந்த சைடு உள்ள ஒயரில் போடுறோம் பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரோட நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரணும் இந்த ஒயரை. இப்போ இந்த சைடில் ஜாயின் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு 4 பட்டன். இதே மாதிரி அந்த சைடு நம்ம போடணும். அந்த சைடு போகிற ஒயரில் அந்த சைடு இருக்கிற ஒயரில் நம்ம வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். இப்போ அடுத்து மேலே ஜாயின் பண்ணுறேன். நம்மளுக்கு எந்த சைடு ஈஸியாக இருக்கோ அதே மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரலாம். இந்த கிராஸாக ஒயர் வருது பாருங்கள், அதில் நம்ம பட்டன் போட்டுகிட்டே வரணும். இதை பாருங்கள், இப்படி போட்டிருக்கேன். இது பாருங்கள், இந்த ட்ரையாங்கல்லேருந்து இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு 3 சைடும் நமக்கு அந்த சாண்டல் கலர் ஒயர் போகும். இதை இப்படி பட்டன் போடணும். இந்த சைடு ஒயரத்தில் இப்படி போடணும். இப்படி போட்டுட்டு நமக்கு மேலே வரும் 2 கார்னர் தோருக்கு பாருங்கள். இந்த மேலே இருக்கிற ட்ரையாங்கலும் இப்படி வளைஞ்சி நமக்கு வரும். இப்போ இந்த கிராஸில் இருக்குது பாருங்கள், அந்த ஒயரெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த சைடுலாம் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்துட வேண்டியதான். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த 3 கார்னர் போணுச்சு பாருங்கள், அது 3 இப்படி மேலே வந்துடும் கிராஸாக. இப்போ நம்ம கூட வந்து மேலே வரைக்குமே கொண்டு வந்தாச்சு. மேலே வந்து அந்த ப்ரௌன் கலர் ஒயர் 3 பட்டன் முடிகிறதோடு நான் முடிச்சிருக்கேன். 3 பட்டன் இருக்குது பாருங்கள், அதுதான் அதோட முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு நம்ம ஒரு பட்டன் உள்ளார போகிற மாதிரி மடித்து சொருகி விட்டுறணும். இப்போ நான் ஒரு பட்டன் உள்ளார இருக்கிற மாதிரி பார்த்து சொருகி விடுறேன். இந்த சைடு ஒயர் இந்த சைடும் கிராஸாக இது மாதிரி சொருகி விட்டுறணும். ஒரு பட்டன் மட்டும் மடிஞ்சு வர மாதிரி நம்ம சொருகி விடணும். அந்த சைடு ஒயர் அந்த சைடும், இந்த சைடு வர ஒயர் இந்த சைடும் இந்த மாதிரி கிராஸாக சொருகி விட்டுறணும். இதே மாதிரி சுற்றி எல்லாத்தையும் நம்ம சொருகி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இந்த ஒரு இது பட்டன் சொருகியிருக்கேன் பாருங்கள், இது மாதிரி தான் மடித்து சொருகி விட்டுறணும் கிராஸாக. இப்போ நான் ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாமே சொருகி முடிச்சாச்சு பாருங்கள், இவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு கூட. இது வந்து லஞ்ச் கூடையோட பெரிய சைஸ் கூட தான், ரொம்பவே நல்லா நீட்டாக அழகாக வந்திருக்கு.
அந்த டிசைனும் நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த கலர் காம்பினேஷனும் நல்லாயிருக்கு. இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த ஒயர் கூட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.